அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ட்ரெயின் யுவர் பிரெயின் சேனல் மூலமாக அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம வந்து சிம்பிளிஃபிகேஷன் சாப்டர் பார்க்க போகிறோம். ஏற்கனவே எல்சிஎம் ஹெச்சிஎஃப் முடிச்சுட்டு இருந்தோம். ஓகேங்களா, இந்த சிம்பிளிஃபிகேஷன் சாப்டரும் நம்மளுக்கு எக்ஸாமில் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஆர்ஆர்பியில் வந்து 3 மார்க் கேட்குறாங்க. த்ரீ மார்க் வரும் நம்மளுக்கு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன சாப்டரில் பார்க்க போகிறோன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் ப்ராப்ளம்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிளிஃபிகேஷன்ன்றது பேசிக்ஸ்னு தெரிஞ்சால் தான் ஈஸியாக நம்மளால் போட முடியும். பேசிக்ஸ்னால் அதாவது அடிஷன் எப்படி, ஃப்ராக்ஷனில் எப்படி அடிஷன் பண்ணலாம், அதே டெசிமல் எப்படி அடிஷன் பண்ணலாம், அதே மாதிரி சப்ராக்ஷன் எப்படி, மல்டிப்ளிகேஷன் எப்படி, டிவைட் எப்படி, வகுத்தல் எப்படி, இதெல்லாம் நம்ம வந்து பேசிக் ப்ராப்ளம்ஸ் பண்ணி ஒன்று பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து சம் பேஸ்ட் ஆன் போர்ட் மாஸ் தியரி ரொம்ப முக்கியம். இந்த போர்ட் மாஸ் தியரி வச்சு நம்ம எப்படி சம்லாம் போடணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மூணாவதா சம்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபார்முலா வச்சு எப்படி சிம்பிளிகேஷன் நம்ம போடலாம், சுருக்குக சிம்பிளிகேஷன் தமிழ்ல வந்து சுருக்குகன்னு சொல்லுவாங்க, அதை எப்படி நம்ம போடலாம் அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் பேஸ்ட் ஆன் டெசிமல் அண்ட் ஃப்ராக்ஷன், இதெல்லாம் வந்து இதில் நிறைய ஷார்ட்கட் சொல்லி தருவோம் நான் இந்த விஷயத்தில். ஓகேங்களா, டெசிமலில் ஃப்ராக்ஷனில் சம் கேட்டிருந்தா எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் அதை போடலாம்னு சொல்லி தருவோம். நெக்ஸ்ட் வந்து சம்ஸ் பேஸ்ட் ஆன் ஸ்கொயர் ரூட்டில் சம் கேட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்கொயர் இங்கே 2 + ஸ்கொயர் ரூட் 2 இப்படின்னு சொல்லிட்டு சம்ஸ் இருக்கும். இதெல்லாம் நம்ம எப்படி போடலான்றதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். ஓகேங்களா, இன்னைக்கு நம்ம வந்து பேசிக் ப்ராப்ளம் பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ நம்ம பேசிக் ப்ராப்ளத்தில் வந்து ஃபஸ்ட்டு சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துடலாம். டெசிமல் டு ஃப்ராக்ஷன் எப்படி பண்ணலாம், கன்வெர்ட் எப்படி பண்ணலான்றதை பற்றி பார்ப்போம். அப்புறம் சம்முக்கு டைரெக்டாக போயிடுவோம். அதாவது டெசிமல்னா தசம எண், ஃப்ராக்ஷன்னா வந்து பாருங்க, டெசிமல்னா தசம எண் சொல்லுவாங்க, ஃப்ராக்ஷன்னா சொல்லணும்னா பின்னங்கள் அப்படின்னு சொல்லலாம் தமிழில். இப்போ தசம எண்ணா புள்ளியில இருந்து பாயிண்ட் இருந்தால் அது வந்து தசம எண் சொல்லுவாங்க. பின்னங்கள்னா தொகுதி பகுதி இருக்கும், நியூமினேட்டர் டினாமினேட்டர் இருந்தால் ஃப்ராக்ஷன். ஓகேங்களா, இப்போ 0.25 நம்பரை நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை பின்ன எண் அதாவது ஃப்ராக்ஷன்லாம் மாற்ற போகிறோம். எப்படி மாற்றலாம், சின்ன விஷயங்கள் பாருங்க, நல்லா பாருங்க. 0.25 இது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து ஃப்ராக்ஷன்ல மாற்ற போகிறோம். அதாவது இங்கே கவனிங்க, எந்த நம்ம புள்ளியில் கொடுத்துருப்பாங்க, புள்ளியில் கொடுக்கும்போது எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குதுன்னு பாருங்க. இப்போ 0.25 ஓகேங்களா இன்ட்டு எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு பாருங்க, 1 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், 1 பக்கத்தில் 2 ஜீரோ சேர்த்துங்க. ஓகேங்களா, இங்கே மட்டும் சேர்த்தா மதிப்பு பாதிக்கும், ஆனால் அதே நம்பர் என்ன சேர்க்குறீங்களோ அதே இங்கேயும் போடுங்க. 0.25 இருக்கு, 1 2 டிஜிட்டு, அப்போ 2 ஜீரோ சேர்க்குற 1 பக்கத்தில் அதே மேலே சேர்த்துதையும் கீழே சேர்க்கணும். இப்போ பாருங்க, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றோம். 0.25 100ஆல மல்டிப்ளை பண்ணா இந்த புள்ளியை மறந்துடுங்க, என்ன வரும், 2500 வரும். ஓகேங்களா, இந்த கீழே இந்த 100 அப்படியே இருக்கும். ஓகேங்களா, இப்போ எத்தனை சார்ந்த புள்ளி வைக்கணும், 2 சார்ந்தல, இங்க 2 சார்ந்த புள்ளி வைக்கிறீங்க. அப்போ இந்த இடத்துல நாம இருக்கும் 25 மட்டும் இருக்கும், டிவைட் பை 100ன்னு இருக்கும். ஓகேங்களா, இப்போ ஓர் 25 4 25 100, அப்போ 1/4. அப்போ நம்மளுக்கு வந்து 0.25ஓட ஆன்சர் வந்து 1/4. புரியுதுங்களா, திரும்ப சொல்றேன் பாருங்க. 0.25னா இப்போ புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் ஸ்தானம் தள்ளி இருக்குன்னு பாருங்க, இன்ட்டு போட்டு அந்த அத்தனை ஜீரோ சேர்த்துங்க, 1 100. அங்க என்ன சேர்க்குறீங்களோ அதே இங்கேயே போடுங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றீங்க. இப்போ இந்த புள்ளியை வந்துருங்க, 25 100 பண்ணா 2500 வரும். இந்த 100 அப்படியே போடுறோம். இப்போ 2 சார்ந்த புள்ளி வைக்கும்போது இது புள்ளி வச்சா இது 2 ஜீரோ கேன்சல் ஆயிடும். அப்போ நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும், 25/100 மட்டும் இருக்கும். ஓர் 25 4 25 100, அப்போ ஆன்சர் வந்து 1/4. இதுதான் கன்வெர்ட் பண்றது ஃப்ராக்ஷன்ல. இந்த நம்பரையும் பாருங்க, அதே மாதிரி 0.75 நம்ம ஃப்ராக்ஷன்ல பண்ண போறோம். அதே மாதிரி பாருங்க, 0.75 எழுதுறீங்க, இன்ட்டு எத்தனை சார்ந்த புள்ளி இருக்கு, 2 சார்ந்த புள்ளி இருக்கு. அப்போ 1 0 0 சேர்த்துக்கிறோம். ஓகேங்களா, இப்போ 4 சார்ந்த புள்ளி இருந்தால் 4 ஜீரோ சேர்த்துக்கணும், 1 சார்ந்த புள்ளி இருந்தால் 1 ஜீரோ சேர்த்துக்கணும், அவ்வளோதான். 5 ஸ்தானம் தான், 5 சார்ந்த புள்ளி இருந்தால் 5 ஜீரோ சேர்த்துக்கணும். இங்கே 100 சேர்த்தனா அதே இங்கேயும் சேர்க்கணும். இப்போ பாருங்க, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றோம். 0.75 இதை மல்டிப்ளை பண்ணா 7500 வரும், கீழே 100 அப்படியே வரும். ஓகேங்களா, இப்போ எத்தனை புள்ளி இருக்கு, 2 ஸ்தானம், அப்போ இங்கே புள்ளி வைங்க, 2 ஜீரோ கேன்சல் ஆயிடும். ஈக்குவல் டு அப்பனா வரும் 75/100ன்னு வரும். ஓகேங்களா, இப்போ பாருங்க, இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். அதாவது 3 25 75, 4 25 100, அப்போ ஆன்சர் என்ன வரும், 3/4. ஓகேங்களா, அப்போ 0.75 எப்படி எழுதலாம், நம்ம 3/4 எழுதலாம். இது நம்ம வந்து டெசிமல்ல இருக்கு, இது ஃப்ராக்ஷன்ல எழுதலாம். அதுவும் இதையும் பாருங்க 0.5. இப்போ அதே மாதிரி பாருங்க, 0.5னா 0.5 அப்படியே போடுறோம், இன்ட்டு நம்ம வந்து ஒரு சார்ந்த புள்ளி இருக்கு, அப்போ 10 1 பக்கத்தில் 1 ஜீரோ சேர்த்தா போதும். அதே மாதிரி கீழேயும் போடணும். ஓகேங்களா, இப்போ பாருங்க, இது ரெண்டு மல்டிப்ளை பண்றோம். இப்போ 5 10 எவ்வளோ வரும், 50 டிவைட் பை 10ன்னு வரும். இப்போ எத்தனை சார்ந்த புள்ளி இருக்கு, ஒரு சனம், இந்த புள்ளி வச்சு ஜீரோ கேன்சல் பண்றங்க. அப்பனா வருது நம்மளுக்கு 5/10ன்னு வரும். இது 5/10 நம்ம சிம்பிளை பண்ணலாம்ல, எத்தனை டைம், 1 5 5 2 5 10, அப்போ 1/2. ஓகேங்களா, அப்போ 0.5ஓட வேல்யூ வந்து 1/2. நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க, 0.125. இதுவும் அதே மாதிரி பாருங்க, 0.125. இப்போ நம்ம என்ன பண்ணோம், 3 சாந்தளி புள்ளி இருக்கு, அப்போ நம்ம என்ன பண்றோம், 1 3 ஜீரோ சேர்க்கிறோம். அதே மாதிரி கீழே நம்ம என்ன பண்ணோம், 3 ஜீரோ சேர்க்கிறோம். இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க, 125 அப்படியே போடுறோம், 0 0 0 போடுறோம், டிவைட் பை இந்த 1000 அப்படியே இருக்கும். இப்போ எத்தனை சார்ந்த புள்ளி வைக்கணும், 3 சார்ந்த தள்ளி,
அப்போ 1 2 3 இதை புள்ளி வச்சா 3 0 கேன்சல் ஆகிடும். அப்போ கடைசியாக என்ன வரும் 125/1000 வரும். இதையும் நம்ம சிம்பிளை பண்ண முடியும். எப்படின்னா ஓர் 125 8 125 என்னன்னா 1000. உங்களுக்கு அந்த மாதிரி பெரிய நம்பர் தெரியல கூட 5 5 கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணா இதான் கடைசியா வரும். இங்க 5 பண்ணுங்க, இது 5 பண்ணுங்க, திரும்ப 5ஆல பண்ணுங்க. கடைசியா நம்ம என்ன ஆன்சர்னா 1/8. ஓகேங்களா? அப்போ புள்ளியில் இருக்கிற இந்த நம்பருக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம வந்து இந்த ஃப்ராக்ஷன்ல எழுதியிருக்கோம். இது வந்து ரொம்ப ஈஸிங்க. நீங்க வீட்டில் ஃப்ரீயா இருக்கும் போது நீங்க என்ன பண்ணுங்க, வேற ஏதோ புள்ளியில் வச்சு நம்பர் வச்சு நீங்களே ட்ரை பண்ணுங்க. நானும் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க, நம்ம ஃப்ராக்ஷன் டு டெசிமல் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி வந்து டெசிமல் டு ஃப்ராக்ஷன் பார்த்தோம். இப்போ ஃப்ராக்ஷன் டு டெசிமல், அதாவது தொகுதி பகுதியில் இருக்கிற நம்பரை வந்து புள்ளியில பண்ண போறோம். டெசிமல் இப்போ பாருங்க 1/10ன்ற நம்பரை எப்படி, இது வந்து தொகுதி பகுதி நியூமினேட்டர் டினாமினேட்டர்ல இருக்கு. இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், புள்ளியில பாயிண்ட் வச்சு டெசிமல்ல எப்படி கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்க 1/10 அப்படின்னா சின்ன விஷயம் தாங்க. அதாவது கீழே இங்க 1/10னா ஒரு 0 இருக்கு. ஓகேங்களா? ஒரு 0 இருந்தா அப்ப மேல இருக்க நம்பர் ஒரு சார்ந்த பக்கம் முன்னாடி புள்ளி வச்சுக்கணும். அந்த பக்கம் இல்ல, முன்னாடி பக்கம் புள்ளி வச்சுக்கணும். அப்ப நம்மளுக்கு என்ன வரும், புள்ளி 1 வரும். முன்னாடி 0 சேர்த்துங்க. அப்ப 0.1 அவ்வளவுதான். ஒரு 0 இருக்கு, அதனால ஒரு ஸ்தானம் தள்ளி முன்னாடி இந்த பக்கம் கிடையாது புள்ளி வைக்கக்கூடாது, இந்த பக்கம் புள்ளி வைக்கணும் ரிவர்ஸ்ல. ஓகேங்களா? அப்போ புள்ளி 1 அப்படின்னா 0.1. அதே மாதிரி பாருங்க 1/100. இது எப்படி சொல்லலாம் நம்ம 1/100? இப்ப 2 0 இருக்குது. அப்போ 1 நம்பர் போடுறோம். 2 0னா இங்க ஒரு ஸ்தானம், இன்னொரு ஸ்தானம் ஒண்ணு வேணும். அந்த இன்னொரு ஸ்தானத்தை நம்ம என்ன வச்சுக்கிறோம், 0 வச்சுக்கிறோம். புள்ளி இங்க வைக்கிறோம். அப்போ புள்ளி 01, அதான் 0.01. நல்லா பாருங்க, 2 0 இருக்கு. 2 ஸ்தானம் தள்ளி இந்த பக்கம் புள்ளி வரணும். இங்க ஒரு டிஜிட் தான் இருக்குது. அப்போ இன்னொரு டிஜிட் நம்ம என்ன வச்சுக்கிறோம், 0 வச்சுக்கிறோம், புள்ளி வைக்கிறோம். அப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ 0.01. இப்போ 1/1000. இது அதே மாதிரி பாருங்க, நம்ம என்ன பண்றோம், 1ன்ற நம்பரை போடுறோம். எத்தனை 0 இருக்கு, 1 2 3 3 0 இருக்கு. அப்போ 3 ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரணும். இது ஆல்ரெடி ஒரு டிஜிட் இருக்கு. அப்போ ஒரு 0 சேர்க்கிறோம், இன்னொரு 0 சேர்க்கிறோம், புள்ளி வைக்கிறோம். அப்போ புள்ளி 001. அதான் 0.001. புரியுதுங்களா? அதாவது இந்த மாதிரி சம் நம்ம போடும்போது நிறைய வரும். 1/10னா புள்ளி 1, 1/100னா புள்ளி 01, 1/6னா புள்ளி 001. அதாவது எத்தனை 0 இருக்கோ நம்ம அத்தனை ஸ்தானத்துக்கு முன்னாடி தள்ளி போகணும். இந்த நம்பர் பாருங்க 125/100. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எத்தனை இப்போ 125 அப்படியே போடுங்க. ஓகேங்களா? இப்போ எத்தனை 0 இருக்கு, 2 0 இருக்கு. அப்போ 2 ஸ்தானத்துக்கு புள்ளி வைக்கணும். 1.25. இதுதான் இதோட ஆன்சர். அப்போ நம்மளுக்கு ஃப்ராக்ஷன்ல கொடுத்திருந்தாலும் நம்ம டெசிமலை மாற்ற கற்றுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த மாதிரியும் பார்ப்போம். ஓகேங்களா? இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃப்ராக்ஷன் நம்பர் தான். ஆனால் ஃப்ராக்ஷனுக்குள்ளே என்ன இருக்குன்னா டெசிமல் இருக்கு. 1/0.3. இது நம்ம எப்படி எழுத முடியும்? இப்போ 1/3னா ஈஸியாக சொல்லிடலாம். 1/0.3னா நம்ம எப்படி முழு நம்பராக மாத்திராதான், புள்ளி இல்லாமல் மாத்திராதான் டிவைட் பண்ண முடியும். இப்போ 1/0.3னா நான் பாருங்க 1/0.3 இன்ட்டு நம்ம என்ன பண்ணனா, இப்ப பாருங்க புள்ளி பக்கத்துல, அதாவது இங்க நம்பர் பக்கத்துல எத்தனை சார்ந்த புள்ளி வந்திருக்குன்னு பாருங்க. அதாவது ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வந்திருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணோம், 10/10ன்னு போடுறோம். சப்போஸ் 2 டிஜிட் பக்கத்துல புள்ளி வந்தா 100/100 போட்டுக்கணும். 3 டிஜிட் பக்கத்துல புள்ளி வந்தா 1000/1000 போடும். இந்த ஸ்டெப் தெரியணும். சம் போடும்போது நம்ம ரொம்ப தேவைப்படாது. அப்போ 10 × 10 போடுறோம். இப்போ வந்து ஓர் 10 10 அப்படியே போடுறோம். புள்ளி 3யும் 10 மட்டும் பண்றோம். புள்ளியை மறந்துருங்க. 3 10 எவ்வளவு, 30. இப்போ ஒரு சார்ந்த புள்ளி வைக்கணும். இது கேன்சல் ஆயிடும். அப்பனா ஆன்சர் வரும் 10/3. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இதையும் பாருங்க, 1/0.03. இதான் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், 1/0.03 போட்டு இப்போ புள்ளி, அதாவது எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குன்னு பாருங்க. ஒரு டிஜிட், 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. அப்ப 100/100 அப்படின்னு போடுறோம். ஓகேங்களா? இப்போ வந்து 100 அப்படியே போட்டுருவோம். டிவைட் பை புள்ளி 0 100 மல்டிப்ளை பண்ணுங்க. இதெல்லாம் மறந்துருங்க. இப்போ 3 × 100 எவ்வளவு வரும், 300. எத்தனை ஸ்தானம் புள்ளி வைக்கணும், 2 ஸ்தானம். இப்போ 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 100/3. ஓகேங்களா? இது சம்முக்குள்ள போடும்போது இந்த மாதிரி நம்பர் கொடுத்தா கன்வெர்ட் பண்ணி இதை போட்டு தான் நம்ம சம்மு போட ஆரம்பிப்போம். இதெல்லாம் பேசிக்ஸ். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சாதான் நம்ம சம்முக்குள்ள போக முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்றத நேரடியாக கொஸ்டின் போயிடலாம். ஓகேங்களா? பேசிக்ஸ் மட்டும் சொல்லி கொடுத்துருப்போம். டெசிமல்லேருந்து ஃப்ராக்ஷன் எப்படி மாற்றுறது, ஃப்ராக்ஷனை டெசிமலாக மாற்றுறது எப்படி, அது ஃப்ராக்ஷனுக்குள்ளேயே டெசிமல் வந்தால் எப்படி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி போடுறதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்போம். நீங்களும் நிறைய நம்பர் நீங்களே உதாரணமாக வச்சு போட்டு பாருங்க. ஏன்னா சம் போடும்போது அது தேவைப்படும். ஓகேங்களா? அஸ்யூஷுவலாகவே சிம்பிளிகேஷன் ரொம்ப ஈஸியாக மார்க் எடுத்துடலாங்க. ஆனால் சின்ன சின்ன விஷயத்தை தப்புனா வேஸ்ட்டாக ஒரு மார்க் போயிடும். ஓகேங்களா? அதனால் இதெல்லாம் மார்க் எடுக்க வேண்டிய சப்ஜெக்ட் தான். அந்தளவுக்கு நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் வந்து என்னென்ன பண்ணுறோம், எப்படி போடணும், அதே மாதிரி மாடலில் சம் போட்டு பாருங்கள். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் சம். இதில் இப்போ பாருங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 919 919 ப்ளஸ் 9.019 ப்ளஸ் 0.919 ப்ளஸ் 9.0019
சாதாரண நம்பர் கொடுத்தாவே நம்மள கூட்டது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது புள்ளியில கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். ஓகேங்களா? ஈஸியா ஒரு மார்க் எடுத்துடலாம். இப்போ பாருங்க, அதாவது ஸ்தானத்து டிஜிட்டுக்கு ஏத்த மாதிரி போட்டோமா ஈஸியா நம்ம அடிஷன் தான், கூட்டல் தான், அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அந்த டிஜிட்டுக்கு ஏத்த மாதிரி கூட்டோம்னா ஈஸியா ஒரு மார்க் எடுத்துடலாங்க. இப்போ பாருங்க எப்படி கூட்டுறோம் பாருங்க, 919 இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 9.019 கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு இங்கேயே அதை போட்டுருவாங்க, 9.019 சொல்லிட்டு போட்டுருவாங்க, தப்பா கூட்டிடுவாங்க. ஓகேங்களா? அப்படி கூட்டக்கூடாது. ஆக்சுவலா டிஜிட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டு ஈஸியா நம்ம கூட்டணும். இப்போ 919 இந்த நம்பரை போட்டோம். நம்ம போட்டதுக்கு அப்புறம் அதுக்கடுத்த நம்பர் இருக்கு 9.019. இது மொழியன் புள்ளிக்கு அப்புறம் வரது அந்த பக்கம் வரும். அப்ப 9.19 எங்க எழுதணும் அதுதான் முக்கியம். இப்ப 9.19 எங்க எழுதணும், 9.019 இங்கதான் எழுதணும். ஓகேங்களா? அந்த கான்செப்ட் தெரிஞ்சா ஈஸியா நம்ம சம் போட்டுடலாம். 9.19 இங்க எடுத்து எழுதக்கூடாது, முன்னாடி எழுதக்கூடாது. இது வரைக்கும் நம்பர் முடியுது 1, 10, 100, 1000 இப்படி போயிட்டு இருக்கும். புள்ளிக்கு அப்புறம் தனியா வரும். ஓகேங்களா? அதனால 9.019 கரெக்டா இந்த நேரத்துக்கு இந்த ஒன்றில் தான் இருக்குது. புள்ளிக்கு அப்புறம் இந்த பக்கம் தனியா எழுதிடணும். ஓகேங்களா? இந்த நம்பர் அதே மாதிரி எப்படி எழுதலாம், 0.919 0.919 இப்படி எழுதலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்த நம்பர் பாருங்க 9.0019 9.0019 அப்போ 9.0019 இந்த மாதிரி ஆர்டரா நீங்க எழுதிட்டீங்கன்னா ஈஸியா நம்ம கூட்டிடலாம். இந்த பிளேஸ் வந்து பிளேஸ் ஆஃப் டிஜிட் தான் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு, தப்பா எழுதிரும். மற்றபடி ஈஸியா நம்ம கூட்ட சாதாரண கூட்டல் தான். இப்போ பாருங்க, இப்போ இந்த டிஜிட் நேரா கூட்டுறோம், இங்க இந்த டிஜிட் எதுவும் இல்லை, 9 அப்படியே போடுறோம். இந்த டிஜிட்ல பாருங்க 9 9 கூட்டினா 18, 18 1 கூட்டினா 19, இங்க 9 வந்துடும், பேலன்ஸ் வந்து திரும்ப 1. ஓகேங்களா? திரும்ப 1 1 கூட்டினா 2, 2 1 கூட்டினா 3, இந்த 3 அப்படியே வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 0 9 0 தான் இருக்குது, அப்போ கூட்டினா 9 இதை போட்டோம். புள்ளி அதே மாதிரி புள்ளி வச்சுட்டு திரும்ப இதுல கூட்டுவோம். 9 9 18, 18 9 27, 7 இங்க போடுறோம், 2 இங்க போடுறோம். நெக்ஸ்ட் பாருங்க 2 1 கூட்டினா 3 அப்படியே போடுறோம். நெக்ஸ்ட் இந்த 9 அப்படியே இருக்கு, 9. அப்ப ஆன்சர் என்ன வரும், 937 பிளஸ் புள்ளி 9399. ஈஸியான பிராக்ஷன் கூட்டல் இது. இந்த சம்மு கண்டிப்பா இந்த மாதிரி சம்மு எப்பாவது கண்டிப்பா வருஷம் வருஷம் இந்த கொஸ்டின் கேட்கறாங்க. அதனால தயவு செய்து எப்படி போடணும்னு பார்த்து டிஜிட் போட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க, 484.71 இந்த நம்பர் கூட 285.33 கூட்டணும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மைனஸ் எதை கழிக்க சொல்லியிருக்காங்கன்னா 827.38 இதை கழிக்க சொல்லியிருக்காங்க. அகைன் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 73.39 சாரி 73.9 கூட்ட சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் கூட்டிட்டு இதை கழிச்சுட்டு திரும்ப வர ஆன்சர் கூட இதை கூட்ட சொல்லியிருக்காங்க. இதுதான். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இதையும் அப்படியே கூட்டிடலாம். அதாவது இந்த நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் ஃபோர்த் நம்பரை கூட்டிடலாம். கூட்டினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், வந்த ஆன்சர்ல இருந்து கூட்டி வர ஆன்சர்ல இருந்து இந்த நம்பரை கழிச்சா தேவையான ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? இப்ப பாருங்க 484.71. ஓகேங்களா? புள்ளியில வந்து நம்ம அது அந்த புள்ளிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கூட்டணும். டிஜிட் முக்கியம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து 285.33 இந்த நம்பர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இது கூட இதை கூட்டிடலாம். அப்ப 73. எவ்வளவு வருதுன்னா 9. 9 கரெக்டா நம்ம என்ன பண்ணணும், கரெக்டா இங்க தான் போடணும், இங்க லாஸ்ட்ல போட்டக்கூடாது. ஓகேங்களா? இப்போ இது மூணுத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா கூட்டிடலாம். கூட்டினதுக்கு அப்புறம் நம்ம கூட்டி வர ஆன்சர்ல இருந்து இதை கழிச்சா தேவையான ஆன்சர் கிடைக்கும். இப்போ பாருங்க 1 3 கூட்டினா 4, 7 3 கூட்டினா 10, 10 9 கூட்டினா 19. அப்புறம் நம்ம புள்ளி இங்க வச்சுக்கிறோம், 1 இங்க பேலன்ஸ் வந்துடும். 4 1 கூட்டினா 5, 5 5 கூட்டினா 10, 10 3 கூட்டினா 13. அப்புறம் இங்க 1 பேலன்ஸ், 1 8 கூட்டினா 9, 9 8 கூட்டினா 17, 17 7 கூட்டினா 24, இங்க 2 வந்துடும். ஓகேங்களா? இப்போ 2 4 கூட்டினா 6, 6 2 கூட்டினா 8. அப்ப 843.94 இது ஆன்சர் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா இது 3 கூட்டிட்டு இதால கழிக்கணும். அப்ப இப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த நம்பரை எடுத்துக்கிறோம். என்ன நம்பர் இது, 827.38. இந்த நம்பர் நம்ம என்ன பண்ணணும், கழிக்கணும். ஓகேங்களா? இது 3 கூட்டணும், இதை கழிக்க சொல்லியிருக்காங்க. பாருங்க இது கழிக்கணும். 4 இருந்து 8 போகுமா, 4 இருந்து 8 போகாது, பக்கத்துல கடை வாங்கணும். அப்ப இதனால 8 ஆயிடும், இது 14 ஆயிடும். ஓகேங்களா? 4 இருந்து 8 போகாது, பக்கத்துல கடை வாங்கணும், இது 8 ஆயிடும், 14. 14ல 8 போச்சுன்னா என்ன வரும்னா 14 8 போச்சுன்னா 6. ஓகேங்களா? இப்போ 8ல 3 போச்சுன்னா எவ்வளோ, 5. 3ல 7 போகாது, பக்கத்துல கடை வாங்கும், இது 3 ஆயிடும், இது 13 ஆயிடும். ஓகேங்களா? 13ல 7 போச்சுன்னா என்ன வரும், 6. 3ல 2 போச்சுன்னா எவ்வளோ, 1. அப்ப 16. இது 8ல 8 போச்சுன்னா 0, அது தேவையில்லை. அப்ப ஆன்சர் வந்து 16.56. ரொம்ப ஈஸியான சம்முங்க, ஈஸியா மார்க் எடுக்கலாம். அந்த ஸ்தானத்தை டிஜிட்டை வச்சு கரெக்டா கூட்டி போட்டா ஓகே ஆயிடும். ஓகேங்களா? மூணாவது சம் பாருங்க, அதாவது பேசிக்ஸ்ல இருந்து பாக்குறோம் நம்ம. ஓகேங்களா? இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம இதுக்கப்புறம் சம் போடும். இந்த மாதிரி சம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ 895.98 பிளஸ் 185.01 பிளஸ் 851.86 பிளஸ் 524.09 இது எழுத்து கூட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா வித்தின் பிராக்கெட்ல அப்ராக்சிமேட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தோராயமா கூட்டி ஆன்சர் போடுங்க
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க 2461, 1491, அதே மாதிரி 2010 1, 3541. இதுவும் தோராயமா ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தோராயம்னா அந்த புள்ளிலாம் எடுத்துட்டு தோராயமா நம்பர் போடணும். இங்க பாருங்க 895.98 இருக்குது. 895.98, 895.98. இதோட அப்ராக்சிமேட்லி தோராயமான வேல்யூ என்ன வரும்னா, புள்ளிக்கு அப்புறம் நான் 5க்கு மேல இருந்தா அது முழு நம்பர் ஆக்கலாம். புள்ளிக்கு அப்புறம் இப்போ ஒரு நம்பர் சொல்றேன் பாருங்க, 8.5ன்னு இருக்கு. இப்போ 8.5 9ன்னு சொல்லலாம். ஏன்னா புள்ளிக்கு அப்புறம் 5 இல்ல 5க்கு மேல இருந்தா அந்த நம்பரை நம்ம என்ன பண்ணலாம், முன்னாடி நம்பர் முழு நம்பர் ஆக்கிடலாம். சப்போஸ் 8.4 இருக்குன்னு வச்சுங்க, அது 8.4 தான், 8 தான் சொல்லணும். ஓகேங்களா? புள்ளிக்கு அப்புறம் 5 5க்கு மேல இருந்தா அதை முழு நம்பரா மாத்திக்கலாம். அதே புள்ளிக்கு அப்புறம் 5 கீழே இருந்தா நீங்க வந்து அதுக்கு கம்மியா 8 தான் சொல்லணும் அப்ராக்சிமேட் வேல்யூ. அப்ப அது மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 895.98 புள்ளிக்கு அப்புறம் 98 இருந்து அதிகமான வேல்யூ, 5ஓட அதிகமான வேல்யூ. அப்ப இது அப்ராக்சிமேட்லி என்ன சொல்லலாம், நம்ம 896. ஓகேங்களா? இந்த நம்பர் பாருங்க 185.01. இதோட அப்ராக்சிமேட் வேல்யூ என்ன வரும், புள்ளிக்கு அப்புறம் 0 1 தான் இருக்கு, 5க்கு மேல இல்ல. அப்ப நம்ம இதோட அப்ராக்சிமேட் வேல்யூ என்னது, 185 தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க 851.86. 851.86 புள்ளிக்கு அப்புறம் 5க்கு மேல இருக்கு. அப்ப இதோட அப்ராக்சிமேட் வேல்யூ என்னது, 852. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க 524.09 இப்படி வருது. இப்ப புள்ளிக்கு அப்புறம் 0, அதாவது 5 கம்மியா தான் இருக்கு. அப்ப இதோட அப்ராக்சிமேட் வேல்யூ என்னது, 524. இதான் நம்ம கூட்டணும். அதாவது அப்ராக்சிமேட்லி சொன்னதுனால ஆக்சுவலா இது முழு அந்த அப்ராக்சிமேட்டா புள்ளிக்கு அப்புறம் 5க்கு மேல இருந்தா முழு நம்பர் ஆக்கிங்க, இல்ல 5 கம்மியா இருந்தா அதோட பேஸ் நம்பரை எடுத்து போடணும். ஓகேங்களா? இப்போ நம்ம அப்படியே கூட்டி போட வேண்டாம். இப்போ கூட்டும் போது பாருங்க 6 5 11, 11 2 13, 13 4 வந்து 17, 7 இங்க 1, 10 18 23 25 இங்க 5, இது 2 போடுறோம். 2 8 கூட்டினா 10, 11 19 24, 2 4 5 7 ஆன்சர் வருது. இப்போ இந்த ஆன்சர் வந்து ஏதாவது கீழே இருக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு பாக்குறோம். 2 4 6 0 இருக்கு, 1 4 9 0 இருக்கு, இந்த நம்பர் இருக்கு, 2 0 1 0 இருக்கு, 3 5 40 இருக்கு. இதுல 2 4 5 7 இருக்கு. இது அப்ராக்சிமேட்லா இருக்கிற வேல்யூன்னு பார்த்தா பக்கத்துல ரீசன்ட் வேல்யூ எது, இதுதான் 2457. இங்கதான் இருக்கு 2460. அப்ராக்சிமேட்லி சொன்னதுனால அப்ப 2457 தோராயமான மதிப்பு என்ன சொல்லணும்னா 2460. இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா? இந்த சம் பாருங்க 160.342 மைனஸ் 32.124. இதுல இருந்து இதை கழிச்சு போட சொல்றாங்க. 3 டெசிமல் டிஜிட் வருது, அதாவது 3 புள்ளி வருது. ஓகேங்களா? இப்ப பாருங்க 160.342. இதுல இருந்து எதை கழிக்க சொல்லியிருக்காங்கன்னா 32.124 கழிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் எக்ஸாம்ல குரூப் டில கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். இது இந்த சான டிஜிட் கரெக்டா வைக்காதனால தப்பு ஆன்சர் போட்டு வந்துரும். இப்ப பாருங்க இது மைனஸ் பண்ணோம். இப்ப 2ல 4 போகாது, பக்கத்துல கடன் வாங்குறோம். இது 3 ஆயிடும், இது என்ன ஆயிடும், 12 ஆயிடும். 12ல 4 போச்சுன்னா எவ்வளவு, 8. இப்ப 3ல 2 போச்சுன்னா எவ்வளவு, 1. 3ல 1 போச்சுன்னா 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க 0ல 2 போகாது, பக்கத்துல கடன் வாங்குறோம். இது 5 ஆயிடும், இது 10 ஆயிடும். 10ல 2 போச்சுன்னா எவ்வளவு, 8. 5ல 3 போச்சுன்னா எவ்வளவு, 2. அப்ப இது பாருங்க நெக்ஸ்ட் வந்து இந்த நம்பர் போயிடுச்சு, இங்க கடைசியா 1 இருக்கு, 1. அப்ப 128.218. ஓகேங்களா? ஈஸியான கழித்தல் தான். இந்த சான டிஜிட்ல தப்பு பண்ணுவோம், கழித்துல தப்புனால ஈஸியா ஒரு மார்க் விட்டு வந்துரும். அதனால எப்படின்னு பாத்துங்க, இந்த மாதிரி சம்ம நீங்க போட்டு பாருங்க. ஓகேங்களா? இப்ப பாருங்க நம்ம வந்து இது வரைக்கும் அதாவது புள்ளி வச்சிருக்கும் போது கூட்டுறது எப்படி, கழிக்கிறது எப்படி, அடிஷன் எப்படி, சப்ராக்ஷன் எப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து அதே நம்ம வந்து இந்த டெசிமல்ல வந்து எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதை பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? 5 இன்ட்டு 0.5 இன்ட்டு 0.05 இன்ட்டு 0.005 இன்ட்டு 500. இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ண போறோம். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா 5ன்ற நம்பரை அப்படியே போட்டுக்கலாம். 0.5 நம்ம எப்படி எழுதலாம், இது வந்து புள்ளி வச்சிருக்கு. ஓகேங்களா? டெசிமல் இருக்கு, இது ஃபிராக்ஷன்ல மாத்தணும். அதாவது எப்படின்னா 0.5 நம்ம எப்படி மாத்தலாம், நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருப்போம் பேசிக்ஸ்ல. அதாவது 0.5னா புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கு, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், நம்ம 10ஆல மல்டிப்ளை பண்ணோம், கீழே 10ஆல மல்டிப்ளை பண்ணோம். இப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது வரும் 50/10 அப்படி வரும். ஒரு சார்ந்த புள்ளி இருக்கிறதுனால இது புள்ளி வச்சு 0 கேன்சல் பண்ணும். அப்ப 5/10 வருது. ஓகேங்களா? அப்ப 0.5 நம்ம எப்படி எழுதலாம், நம்ம இன்ட்டு 5/10. ஓகேங்களா? அதே மாதிரி இன்ட்டு 1 எழுதுனா போதுங்க. 0.05 எப்படி எழுதலாம், 2 ஸ்தானம் இருக்கு பாத்தீங்களா, அப்ப என்ன வரும், இது 5/100. அவ்வளவுதான். நீங்க இப்படி சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தாலும் இப்படிதான் வரும். அதே மாதிரி இன்ட்டு 0.005 எப்படி எழுதலாம், 5/1000. ஏன்னா 3 ஸ்தானம் இருக்கு. ஓகேங்களா? அந்த புள்ளியில இருக்குது நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி மாத்துறோம், நம்ம தொகுதி பகுதியா மாத்தி போடுறோம் ஃபிராக்ஷன்ல. இப்ப இன்ட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்கு, 500 இது இருக்கு. இப்ப இதுக்கப்புறம் ஈஸியா நம்ம கேன்சல் பண்ணலாம். எது கேன்சல் ஆகும் பாருங்க.
இப்போ பாருங்க ஈஸியாக கேன்சல் ஆகும்னா நம்மளுக்கு எது கேன்சல் ஆகும்? இப்போ வந்து இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா, இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆகிடும். இப்போ வேற என்னென்ன இருக்கும்? வேற எதுவுமே கேன்சல் பண்ணாதீங்க, அப்படியே நம்ம போடலாம். ஏன்னா எல்லாம் அப்படியே தான் ஈஸியாக நம்ம டிவைட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்க 5 5 25 25 100 5 5 25 25 125 இப்படியே மல்டிப்ளை பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 3125 கிடைக்கும். அதான் தொகுதியில் டிவைட் பை கீழே வந்து 10 இருக்கு, வேற 1 அப்படியே போட்டு இது ஒரு ஜீரோ இருக்கு, இது ஒரு ஜீரோ இருக்கு, இது ஒரு ஜீரோ இருக்கு, இது ஒரு ஜீரோ இருக்கு. அப்போ மொத்தம் 4 ஜீரோ. 10 × 100 × 10 அதான் 10,000 இது வருது. ஏன் இது கேன்சல் பண்ண வேணாம்னு சொன்னா ஈஸியா நம்ம வந்து டிவைட் பண்ணதுக்கு வசதியா இருக்கும் ஆன்சர்ல. இப்போ 3125 10,000 நம்ம டிவைட் பண்ணோம். இதுவும் இந்த பேசிக்ஸ்ல இதையும் பார்த்துருக்கோம். எப்படி டிவைட் பண்ணலாம்? கீழே எத்தனை ஜீரோ இருக்கு பாருங்க, 1 2 3 4 ஜீரோ இருக்கு. அப்போ மேலே வந்து எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்? 4 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 1 2 3 4 டிஜிட் இங்கே புள்ளி வரும். அப்போ ஆன்சர் வந்து புள்ளி 3 1 2 5. அப்புறம் இங்கே முன்னாடி ஜீரோ சேர்த்துப்போம். ஓகேங்களா, ஈஸியான வகுத்தல். இதை எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி வகுத்துலாம் ரொம்ப லேட் ஆகிடும். இப்படி போட்டு வகுத்துல ரொம்ப ஆன்சர் வராது. இப்போ ஈஸியானா இந்த ஜீரோ வந்து எத்தனை ஜீரோ இருக்கு பார்த்து மேலே வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்? 4 ஜீரோ தான் 4 டிஜிட், 3 ஜீரோ தான் 3 டிஜிட், இதே 5 ஜீரோனா 5 டிஜிட். ஓகேங்களா, அப்போ ஆன்சர் வந்து 0.3125. ஓகேங்களா, இந்த சம் பாருங்க, த வேல்யூ ஆஃப் 80.6 டிவைட் பை 4030. ஓகேங்களா, கொஸ்டின் இது மாதிரி டிவைட் இப்படியே இது மாதிரி கோடு கொடுத்து டிவைட் பை கேட்கலாம். இல்லை கொஸ்டின் வந்து 18.0 அதாவது 80.06 கொடுத்து டிவைட் பை 4030 இப்படியும் கேட்கலாம். ஓகேங்களா, கொஸ்டின் எப்படியாவது கேட்கலாங்க. 80.6 டிவைட் பை இந்த டிவைட் பையும் கொடுத்துக்கலாம், இப்படியும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ இதால் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க 80.6 டிவைட் பை 4030 டிவைட் பண்ண சொல்றாங்க. நான் சொல்லியிருப்பேன், அதாவது எப்பவுமே இப்போ கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு தொகுதியிலையோ பகுதியிலையோ புள்ளி இருந்தா எது அதிகபட்சம் ஸ்தானத்தள்ளி புள்ளி இருக்கோ அத்தனை ஜீரோ சேர்க்கணும். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம பாருங்க இங்கே ஒரே ஒரு தொகுதியில் தான் புள்ளி இருக்கு, அது ஒரு ஸ்தானம் தள்ளி தான் இருக்கு. அப்போ 10 அதே மாதிரி மதிப்பு பாதிக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீழே அதே 10 போடணும். சப்போஸ் புள்ளி வந்து இங்க இருக்குன்னு வச்சிங்களா, 0 6 இருக்கு. ஏன்னா இதுல தெரிஞ்சுங்க 2 ஸ்தானம் தள்ளி இருக்குன்னா இங்க 100 போடுவோம், அதே மாதிரி இங்கேயும் 100 போடுவோம். அவ்வளவுதான். இப்போ வந்து இங்கதான் இருக்கு, அதனால 10 10 போட்டோம். சப்போஸ் புள்ளி மேலே இல்ல கீழே இருக்கு, இங்க இருக்குன்னு வச்சுங்க, இப்போ 2 சாந்தல் புள்ளி வைக்கணும், அதனால 100 100 ரெண்டு இடத்துலயும் போடணும். ஓகேங்களா, புள்ளி எந்த இடத்துல சப்போஸ் இந்த இடத்துலயும் புள்ளி இருக்குன்னு வச்சுங்க, 80.6 இருக்கு, 40.30 இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதிகபட்சம் ஸ்தானம் எது அதிகமா இருக்கோ அதை தான் 2 டைம் போடணும். இப்போ இது ஒரு டிஜிட் தான் இருக்கு, இது 2 டிஜிட் தள்ளி இருக்கு. அப்போ நம்ம என்ன தான் பண்ணணும்? 2 டிஜிட் தான் அதிகமா இருக்கு, 100 100 தான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, சம் வரும் அந்த மாதிரி. அதனால இப்பயும் சொல்லிடுறேன். ஆனா இப்போ சம் வந்து 80.6 4030 தான். இப்போ ஒரு ஸ்தானத்துல புள்ளி இருக்கு, அப்போ 10 10 மல்டிப்ளை பண்ணிப்போம். இப்போ வந்து 10 10 மல்டிப்ளை பண்ணா இப்போ பாருங்க, இந்த 80.6 10 மல்டிப்ளை பண்ணா புள்ளின்றதை மறந்துருங்க. அப்போ நம்மளா ஒரு நம்மளுக்கு புள்ளி மறந்துட்டா 806 வரும். இந்த ஜீரோ அப்படியே சேர்ப்போம், ஒரு ஸ்தான புள்ளி வைப்போம், இந்த ஜீரோ கேன்சல் ஆகும். கீழே வந்து 4030 அது அப்படியே வந்து ஒரு ஜீரோ அப்படியே சேரும், அப்படியே மல்டிப்ளை பண்ணும். இதை மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணா, இந்த ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா சேர்த்து 4030 பக்கத்துல ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா வரும், அப்போ 40,300 வரும். இப்போ பாருங்க, இப்போ என்ன வேல்யூ கிடைக்குது நம்மளுக்கு? 806 கிடைக்கும், ஜீரோ கேன்சல் ஆகிடும், டிவைட் பை 40,300 கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த 40,300 நம்ம இது எப்படி கேன்சல் பண்ணணும்னு பார்க்கணும். எப்படி கேன்சல் பண்ணலாம்னா, இப்போ பாருங்க ஈஸியா 806 அப்படியே போடுறேன். ஓகேங்களா, இந்த 2 ஜீரோ இருக்கு பாத்தீங்களா, இந்த 2 ஜீரோ என்ன பண்றேன், இந்த 2 ஜீரோ வந்து நான் என்ன பண்றேன், 100 தனியா எடுத்துக்கிறேன். அப்ப 2 ஜீரோ போயிடுச்சுன்னா இந்த இடத்துல என்ன மட்டும் இருக்கும்? 4003 மட்டும் இருக்கும். நல்லா பாருங்க, 40,300 எப்படி எழுதுறேன்னா, 40,300 403 இன்ட்டு 2 எல்லாம் ஒண்ணுதான். இதை மட்டும் பண்ணா இதே தான், மதிப்பு பாதிக்காது. ஓகேங்களா, 4003 அதான் 40,300 403 இன்ட்டு 100ன்னு எழுதுறேன். ஏன்னா ஈஸியா மல்டிப்ளை பண்றதுக்கு. பாருங்க, இது ஈஸியா மல்டிப்ளை ஆகும். ஒரு 403 403 2 403 806. அப்ப நம்ம கடைசி என்ன இருக்குது? 2 1 2 டிவைட் பை 100ன்னு இருக்கும். இந்த வகுத்துல ஈஸியா தெரிஞ்சிருக்கணும். நம்ம அதே சம் பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். இந்த வகுத்துல 2/100 இப்ப 2 ஜீரோ இருக்கு. இப்ப 2 ஜீரோ வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை சாந்தலையும் மேல புள்ளி வச்சுக்கணும். இப்போ வந்து 2 ஜீரோ வந்துச்சு, இப்போ 2ன்னு இருக்கும், இது ஒரு டிஜிட் இன்னொரு ஜீரோ சேர்த்துட்டு புள்ளி இங்க வைக்கணும். ஆன்சர் என்ன வரும்? 0.02. ஓகேங்களா, திரும்ப சொல்றேன் பாருங்க. அதாவது 80.6 4030 டிவைட் பண்ண சொல்றாங்க. ஒரு சாந்தல புள்ளி தொகுதியிலோ பகுதியிலோ எத்தனை அதிகமான புள்ளி இருக்கோ அத்தனை ஜீரோ சேர்த்துக்கணும். இங்க ஒரே தொகுதியில் தான் புள்ளி இருக்கு, ஒரே ஸ்தானத்தில் இருக்கு. 10ஆல 2 மல்டிப்ளை பண்றோம். 80.6 10ஆல மல்டிப்ளை பண்ணா இந்த நம்பர் வந்து அது ஒரு புள்ளி வச்சுட்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடுறோம் ஒரு ஸ்தானம் தள்ளி. அப்போ 806 இது அப்படியே 10 ஒரு ஜீரோ சேர்த்துக்கிறோம். 40,300 வந்தது. இப்போ இது எப்படி கேன்சல் பண்ணலான்னு பார்த்தா 806 தனியா போடுறோம், இந்த நம்பர் அப்படியே போட்டுக்கிறோம். இந்த 403 இன்ட்டு 100 பிரிக்கிறோம், ரெண்டுத்தையும் 403 இன்ட்டு 100. இப்போ ஏன்னா ஈஸியாக கேன்சல் ஆகிடும். 2
ஒரு 403 ரெண்டு 403 வந்து 806 ஆயிடும். அப்புறம் 2/100 வருது. இப்போ ஈஸியாக டிவைட் பண்ணலாம். கீழே 0 வந்துச்சுன்னா எத்தனை 0 இருக்கோ அதையும் சார்ந்தள்ளி மேலே புள்ளி வச்சுக்கணும். அப்போ 2 0 வந்திருக்கு. அப்போ இது ஆல்ரெடி 2ன்னு ஒரு டிஜிட், இன்னொரு டிஜிட்டுக்காக 0 சேர்த்துட்டு புள்ளி வச்சிரும். அப்போ ஆன்சர் வந்து 0.02. ஓகேங்களா? இப்போ பாருங்க இந்த சம் பாருங்க. ஹவு many 1/3 ஆர் இன் 72? 72ல எத்தனை 1/3 இருக்கு? இதான் கொஸ்டின். இப்போ 10ல எத்தனை 2 இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவாங்க? 10ல எத்தனை 2 இருக்கு கொஸ்டின் கேட்டா 10 2ஆல வகுத்தோம் 5 2 இருக்குன்னு சொல்லும் பாத்தீங்களா? அதே தான், ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது 72ல எத்தனை 1/3 கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? 72 டிவைட் பை 1/3 அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ பாருங்க இதுல ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்க போறோம். அதாவது வகுத்தல் இந்த மாதிரி இருந்ததுன்னா, இந்த ரெண்டாவது வகுத்தல் கீழே வகுத்தல் இருந்ததுன்னா அந்த வகுத்தல் நம்பர் மேல போயிடும். இதான் கான்செப்ட் இதுல. ஓகேங்களா? அதாவது ரெண்டாவது வகுத்தல் இருந்தா அது வந்து அப்படியே கீழே அப்படியே இந்த ரெண்டாவது வகுத்தல் கீழே வகுத்தல் இருந்ததுன்னா மெயின் வகுத்தல் கீழே இன்னொரு வகுத்தல் இருந்ததுன்னா அந்த கீழே இருக்க நம்பர் மேலே போயிடும். அப்போ மேலே போனால் மல்டிப்ளை ஆகிடும். 3 × 72 டிவைட் பை 1 ஆயிடும். ஓகேங்களா? இந்த ரெண்டாவது வகுத்தல் இருக்குது. அப்படி சப்போஸ் இது மேலே இருந்ததுன்னா அது அப்படியே கீழே வந்துடும். வேற எதுவும் கிடையாது. ஓகேங்களா? இது கீழே வகுத்தலா இருக்கு, அப்படியே மேலே போயிடுச்சு. சப்போஸ் இது கீழே இப்படி இருந்ததுன்னா இந்த நம்பர் அப்படியே கீழே வந்துடும். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு வந்து இப்போ வந்து கீழே தான் வகுத்துல இருக்கு. அப்போ 1/3 அப்படியே அந்த 3ன்றது நம்பர் மேலே போயிடும். அப்போ மேலே போயிடுச்சுன்னா மல்டிப்ளை ஆகிடும். அப்போ 3 72 எவ்வளோ? 216. கீழே 1 போடணும் அவசியம் இல்லை. இதுதான் ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. 1/3 ஆஃப் 72னா ஈஸியாக மார்க் எடுக்கலாம். ஒன்றுமே கிடையாது. அதை அப்படியே டிவைட் பண்ணி ரெண்டாவது வகுத்துல இருக்குது அப்படியே மேலே போயிடும், தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க 45 டிவைட் பை 0.09. இப்போ பாருங்க 45 டிவைட் பை 0.09. இது எப்படி நம்ம போடலாம்? மல்டிப்ளை போட்டு நான் சொல்லியிருக்கேன், தொகுதியிலையோ பகுதியிலையோ புள்ளி வந்துச்சுன்னா எது அதிக டைம் புள்ளி வந்திருக்கோ அத்தனை சாந்தலி 0 சேர்க்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து கீழே புள்ளி வந்திருக்கு, எத்தனை சாந்தலி புள்ளி வந்திருக்கு? 1 2 டிஜிட் தள்ளி. அப்போ மேலேயும் 100 போடணும், கீழே 100 போடணும். இப்போ பாருங்க இது அப்படியே மல்டிப்ளை பண்றோம். 45 100 பேருக்குன்னா 4500 வரும். ஓகேங்களா? டிவைட் பை கீழே நம்ம வந்து ஆக்சுவலாக புள்ளி போகிறதுக்காக தான் மல்டிப்ளை பண்ண சொல்கிறோம். இப்போ இந்த புள்ளியை மறந்துடுங்க. அப்போ நான் வருது, அதாவது 9 2 0 சேர்த்துப்போம். 2 சார்ந்த புள்ளி வைக்கனால இது புள்ளி வச்சா இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். இப்போ 4500 டிவைட் பை 9ன்னு இருக்கும். இப்போ 9ஆல் இது டிவைட் பண்ணுறோம். எத்தனை டைம் வகுப்படும்? 9 45. இந்த 2 0 அப்படியே இருக்கும். இப்போ ஆன்சர் என்ன வருது? 500. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இந்த மெத்தடில் நம்ம நிறைய சம் போட்டுனுக்குறோம். நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் சம் வந்தால் டெஃபினட்டாக விட்டு வந்துடக்கூடாது, போடணும். ஓகேங்களா? இப்போ பாருங்க 395 மைனஸ் 39.5 மைனஸ் 3.95 மைனஸ் 0.395. அதாவது இவ்வளோ பெரிய பெரிய சம்மெல்லாம் போட்டுருவோம். இந்த மாதிரி புள்ளி வச்சு மாடல் சம் வந்தால் கண்டிப்பாக தப்பு பண்ணுறோம். ஏன்னா அந்த புள்ளி டிஜிட்டுக்கு நேராக வச்சு நம்ம மைனஸ் பண்ணுறதுக்கோ ஆட் பண்ணுறதுக்கோ மல்டிப்ளை பண்ணுறதுக்கோ டிவைட் பண்ணுறதுக்கோ பார்க்கணும். என்னோட சம்மில் இது 9வது சம்மு, 9 சம்மும் வித்தியாசமாக நம்ம வந்து எப்படிலாம் பார்த்துருப்போம். சின்ன சின்ன பேசிக் கான்செப்ட்லாம் நிறைய பார்த்துருப்போம். எப்படி நம்ம டிவைட் வந்தால் போடுறது, எப்படி அதாவது புள்ளி கீழே அதாவது டிவைடில் வந்து புள்ளிலாம் வந்தால் எப்படி நம்ம 0 0 சேர்த்து போடுறது, நிறைய கான்செப்ட்லாம் பார்த்துருப்போம். அதனால் தயவுசெய்து நீங்கள் இதேமாதிரி சம்மை நீங்கள் போட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த நம்பரில் நான் பார்க்கும்போது இந்த நம்பர்ல இருந்து இது எல்லாத்தையுமே மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் விஷயம், கான்செப்ட். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? இதெல்லாம் வந்து அப்படியே நம்ம வந்து ஒரு வேல்யூ கொண்டு வந்துருவோம். மைனஸ் மூலம் இது எல்லாத்தையும் ஒரு வேல்யூ கொண்டு வந்துட்டு அப்புறம் மொத்த பெரிய நம்பர் இது அப்படியே மைனஸ் பண்ணுவோம். இப்போ இதில் என்னென்ன வேல்யூ இருக்கு? 39.5. அப்புறம் இங்கே என்ன வேல்யூ இருக்கு? அந்த அந்த ஸ்தானம் தள்ளி கரெக்டாக போனாங்க புள்ளி, அப்பதான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? 39.5 இது அப்படியே போடுறோம். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து 3.95 இருக்கு. அப்போ 3.95 இது அப்படியே போடுறோம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன இருக்கு? 0.395 இருக்கு. அந்த நம்பரை அப்படியே ஸ்தானம் கரெக்டாக எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் 39.5, அதனால 39.5 அப்படியே போடுறோம். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து நம்ம என்ன போடுறோம்னா 3.95 அப்படியே எழுதிடுறோம். நெக்ஸ்ட் 0.935னா 0. நம்ம என்ன பண்றோம்? 395 எழுதுறோம். இப்போ எல்லாமே மைனஸ்ல இருக்குது. அதாவது சைன் கரெக்டா இருந்தா அப்படியே அதே சைனை போட்டு எழுத்து கூட்டிக்கணும். ஓகேங்களா? இங்க மைனஸ் அப்படியே வரப்போகுது. இப்போ எல்லாம் குறியும் ஒன்னா இருக்கிறதுனால அப்படியே அதே போட்டு நம்ம வந்து அப்படியே கூட்ட போறோம். எல்லாம் மைனஸ் இருக்கு, மைனஸ்ல இருந்து கூட்டிட்டு அப்புறம் தான் பெரிய நம்பர் வந்து மைனஸ் பண்ண போறோம். இப்போ பாருங்க இது அப்படியே கூட்டுறோம். இப்போ இது 5 அப்படியே இருக்கு. 5 9 கூட்டினா 14, மீதி 1 போடுறோம். 5 1 கூட்டினா 6, 6 9 கூட்டினா 15, 15 3 கூட்டினா 18. இங்க புள்ளி வச்சுட்டு இந்த 1 இங்க போடுறோம். 9 1 10, 10 3 கூட்டினா 13, இங்க 1 போடுறோம். அப்போ இங்க 4 ஆயிடும். 43.845. நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம், எல்லாமே மைனஸ் இருக்கு, நீங்க ஏன் கூட்டுங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். நல்லா கவனிங்க, எல்லாமே மைனஸ் தான் இருக்கு, அதனால தான் நம்ம கூட்டுறோம். ஏதாவது ஒரு பிளஸ் வந்தா மாறி மாறி கூட்டியிருப்போம். எல்லாமே மைனஸ் தான், அதே மைனஸ் போட்டு எல்லாத்தையும் கூட்டிக்கணும். வர ஆன்சருக்கு மைனஸ் அப்படியே போட்டுக்கணும், வேற விஷயம் கிடையாது. அதே சைன் மாறி மாறுதுன்னா பெரிய நம்பர் சின்ன நம்பர் கழிச்சு பெரிய நம்பர் சைன் எடுத்து போடணும். இதுதான் மெத்தட்.
அப்போ இது அப்படியே கூட்டா 43.845. அதாவது இதோட வேல்யூ தான் இது. இன்னும் ஆன்சர் கண்டுபிடிக்கல. இதோட ஆன்சர் வந்து இது வந்துருக்கு. இதுல இப்போ இந்த நம்பரை எதுல இருந்து கழிக்கணும்? 395 கழிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்றோம்? 395 இருந்து இதான் மெயின் நம்பர். இதுல இருந்து வந்த ஆன்சர் பாருங்க, எதை கழிக்க போறோம்? 43.845 கழிக்க போறோம். 43 இங்க எழுதக்கூடாது, டிஜிட் பாக்குறாங்க. 43.845 இதை நம்ம கழிக்க போறோம். ஓகேங்களா? இப்போ இது எப்படி கழிக்கலாம்னு பாருங்க. இங்க புள்ளிக்கு அப்புறம் எதுவுமே இல்லைன்னா அர்த்தம் 0 0 தான் அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்? 0ல இருந்து 5 போகுமா? 0ல இருந்து 5 போகாது. பக்கத்துல கடை வாங்கும், இங்கேயும் 0 ஆயிடுச்சு. பக்கத்துல கடை வாங்கும், இங்கேயும் 0 ஆயிடுச்சு. இங்கே தான் இருக்கு. அப்போ இது 4 ஆயிடும். ஓகேங்களா? இது 10 ஆகும். ஆனா பக்கத்துல கடை வாங்கும்போது 9 ஆயிடும். திரும்ப அகைன் இங்க 10 ஆயிடும், இது 9 ஆயிடும். இப்போ இதுனா கடைசியா 10 நிற்கும். ஓகேங்களா? சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருந்தாலும் எப்படி ஞாபகம் வச்சு கடை வாங்க கழித்தல் போடுறது. ஓகேங்களா? இப்போ 10ல் 5 போச்சுன்னா 5, திரும்ப 9ல் 4 போச்சுன்னா 5, 9ல் 8 போச்சுன்னா 1. ஓகேங்களா? இப்போ 4ல் 3 போச்சுன்னா வரும் 1, 9ல் 4 போச்சுன்னா 5, இந்த 3. அப்போ நம்மளுக்கு வந்து இங்க பாருங்க 351.155 ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இந்த சம் கூட தப்பானதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த புள்ளியில கரெக்டா டிஜிட்ல போடாம நான் தப்பு பண்ணும். இப்போ இதோட ஆன்சர் வந்து 351.155. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம பேசிக் கான்செப்ட்ல சிம்பிளிகேஷன்ல இருக்கிற பேசிக் கான்செப்ட்ல நம்ம ஒரு 9 சம் பார்த்துருப்போம். ஓகேங்களா? இன்னும் இதுலேயே பேசிக் கான்செப்ட்லேயே பேலன்ஸ் சம் இருக்கு. அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேங்களா? நீங்கள் இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்படி பார்த்தா நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும். நீங்கள் அதை வச்சு பாருங்க. நோட் புக் எடுத்து சம் போடுங்க. ஓகேங்களா? தயவுசெய்து குரூப் டி வந்து இப்போ டேட் 22ஆம் தேதி முடியுது, அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம திரும்ப நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேங்களா?